மேம் நீங்கள் கோடீஸ்வரின்னு சொல்லிட்டு இருக்கீங்கல்ல, உண்மையாகவே நீங்கள் கோடீஸ்வரி தானே? சூப்பரான கேள்வி தான். கோடீஸ்வரிக்கும் கோடீஸ்வரியாக வாழ்கிறதுக்கும் கோடீஸ்வரியாக ஃபீல் பண்ணுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. எப்படின்னு கேட்குறியா? இப்போ சப்போஸ் வந்து என்கிட்ட ஒரு 500 ருபீஸ் இருக்குது, நீ வந்து என்கிட்ட மேம் ஒரு 300 கொடுங்கன்னு கேட்குற, என்னால் சந்தோஷமாக கொடுக்க முடியும். ஏன்னா நான் கோடீஸ்வரியாக ஃபீல் பண்ணுறேன். அதுக்குன்னு வந்து எக்ஸ்ட்ரா எல்லாத்தையும் தூக்கி கொடுத்துடணுமா அப்படின்ல, மனசார எனக்கு அதில் எந்த சங்கடமும் இல்லாமல் என்னால் கொடுக்க முடியும். இப்போ ஒரு பெட்ரோல் பங்க் போகிறோன்னு வச்சுக்கோ, ஒரு என்ன பண்ணுவான், ஒரு 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 100 ரூபா பெட்ரோல் போடுற இடத்துல என்னால் சந்தோஷமாக ஒரு 200 300க்கு பெட்ரோல் போட முடியும். ஏன்னா எனக்கு வந்து இந்த வாழ்க்கையை ரொம்ப என்ஜாய் பண்ணி சந்தோஷமாக வாழ்கிறதுனால என்னால் அந்த செலவு வந்து பெருசாக செலவே தெரியாது. ஆனால் அனாவசியமாக செலவு பண்ணல, பட் மனசார செய்கிறோம். இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஒரு சிறந்த பேச்சாளர் கூட சொல்லியிருக்காரு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வெஜிடபிள் வாங்கிட்டு வரோம் கடையிலேருந்து, எல்லாருமே என்ன பண்ணுவோம்னா, இப்போ ஃப்ரிட்ஜு வச்சுருக்கோம். ஸோ என்ன பண்ணுவோம், பழைய காய்கறியை தூக்கி இங்கே வச்சுட்டு புது காய்கறிலாம் நல்லா தொடச்சி உள்ளே வச்சுருவோம். அது மறுநாள் அதுவும் பழைய காய்கறியாக ஆகிடும். ஆனால் நான் என்ன பண்ணுவேன்னா, நான் புதுசாக காய்கறி வாங்கிட்டு வரேன், ஃப்ரிட்ஜில் உள்ள காய்கறி கெட்டு போகலை, நல்லா இருக்குது, இன்னொருத்தவங்க யூஸ் பண்ண முடியும்னா என்னால் இந்த காய்கறி வாங்க முடியிறப்ப, காய்கறி வாங்க முடியாத இருக்கிறாங்கல்ல, என்ன சேர்ந்தவங்க யாருன்னா என்கிட்ட ஒர்க் பண்ணுறவங்க, வீட்டில் ஹெல்ப் பண்ணுவாங்கல்ல, மெய்டு, யாருக்கோ நான் வந்து அதை எடுத்து சந்தோஷமாக கொடுப்பேன். அதனால இன்னொருத்தவங்க ஃபுட்டும் சாப்பிட்றாங்க, என் வீட்டு பொருளும் வீணாகலை, எனக்கு வந்து அது மனசார ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குது. நான் கொடுக்குறவங்க வந்து எனக்கு கிராட்டிடியூடாக இருப்பாங்க, என்கிட்ட வந்து அவங்க நன்றியாக இருப்பாங்கன்னு நினச்சி கொடுக்கல. என்னக்கிட்ட இப்போ 2 கோஸ் இருக்குது, எனக்கு 1 போதும், அப்போ ஒரு கோஸை சந்தோஷமாக கேபேஜை தூக்கி இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்குறேன். இதுதான் என்னை பொறுத்தளவுக்கு கோடீஸ்வரியான வாழ்க்கை. கோடீஸ்வரியாக இருக்கிறதுக்கும் கோடீஸ்வரியாக வாழ்கிறதுக்கு வித்தியாசம் இருக்குது. நான் கோடீஸ்வரி தான். நன்றி.